ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பாதாம் பால் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் ஏற்கனவே பாதாம் பருப்பை வந்து இந்த தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கேன். இந்த தொலியை எப்படி நீக்கிறதுனா, நான் இங்கே வந்து 2 கப்புக்கு பாதாம் மில்க் எடுக்க போகிறேன். ஸோ அதில் 20லேருந்து 25 பாதாம் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு மைக்ரோவேவில் வந்து 1 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா அதில் சுட சுட 1 கப்புக்கு நல்ல ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு அதை நீங்கள் தண்ணி ஆறுற வரை அப்படியே விட்டுட்டு அந்த நல்லா கூலான அப்புறம் அதாவது கை விட்டு அந்த தொலியை உரிக்கிற அளவுக்கு கூலானதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி தொலி தனித்தனியாக எடுத்தால் வந்துடும், ஈஸியாக வந்துடும். இது நம்ம ஊற வைக்காமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தொலியை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா தொலிகளையும் அதில் எடுத்துருங்க. யூஸ்வலாக பாதாம் பாலுக்கு எல்லோரும் சர்க்கரை சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெல்லமும் ரெடி ஆயிடுச்சு. அந்த மண் கல் எடுக்கிறக்காண்டி எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நான் பாதாமை சீவி வச்சுருக்கேன் மேலே அலங்கரிக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இங்கே சாஃப்ரான் த்ரெட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கலர் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி மனமும் நல்லாயிருக்கும். அதே போல் இங்கே 3 கப்புக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இப்போ நம்ம பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நம்ம தொலி எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதோட நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். திட்டாலாம் இல்லாமல் ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாலை நல்லா காய்ச்சிருங்க. அது நல்லா திக்காகிடணும் பால். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம், அந்த மிக்சரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சாஃப்ரான் த்ரெட் இருக்குல்ல அதையும் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்குல்ல வெள்ளை தண்ணி, அதையும் நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சுட சுட பாதாம் பால் வேணும் அப்படின்னா நீங்கள் சூடாக உடனே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆற வச்சு கூலாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பாதாமோட சில பேர் வந்து பிஸ்தா கேஷ்யூநட்ஸ்லாம் அரைச்சும் இப்போ சேர்ப்பாங்க, அப்படியும் சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் பாதாம் மட்டும் சேர்த்தாலுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இந்த குங்குமப்பூ நல்லா மணமாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். கார்னிஷிங்காண்டி நான் மேலே வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.